வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா. இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஒரு மாசத்துல 26 பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிட்டு நாடு பரபரப்பா தான் இருக்கும். கனிம வள கொள்ள, ஆத்துமணல் கொள்ளன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும். திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் நாம் தமிழ் கட்சிக்காரனா? இரவுல கொள்ளக்காரன், பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பரப்பாவே வாழ்ந்திருக்கானே. அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம். அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா, நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிடுறீங்க? ஓசி பிரியாணிங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான், அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான், அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போறாரு வரான்னு அதான் அர்த்தம். நக்கல்யா அவனுக்கு இல்ல. அதாவது நீங்க வந்து வார்த்தை ஜால விளையாட்டுல வந்து ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல, இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லிருப்பாரு. எத்தனையோ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லடா. மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையறா தானே நீங்களும். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இப்ப உங்க தலைவர் நீங்கெல்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையறா. ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தோம். நீங்க ஈவேரா வகையறா. நீங்க ஈவேரா வகையறா. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறீ. இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சா திரும்பி வர முடியும்.